என் அன்பான மேசராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குல்ல. எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. மத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையவே நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா திருப்பி உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமோ அவமானமும் தான். நேத்து வரைக்கும் கூட இருந்தவங்க, உங்களுக்காகவே உசுர கொடுப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் திடீர்னு முகம் மாறி பேசுறத பார்க்கும்போது, இந்த உலகத்துல யாருமே நமக்கு கிடையாதா, நாம எப்பவும் இப்படிதான் தனியாவே கஷ்டப்படணுமான்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. காசு பணம் வந்தாலும் அது கையில நிக்காம தண்ணியா செலவாகிறது ஒரு காரியத்தை தொடங்கினா அதுல 1000 தடங்கல்கள் வர்றதுன்னு அடி மேல அடி வாங்கி ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் வேதனையும் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இமே 18ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய நிலைப்பாடுகள்ல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற ஒரு பொன்னான நேரம். இத்தனை நாளா உங்களை சுத்தி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத தடை அரண் இருந்துச்சு. நீங்க என்ன தொட்டாலும் அது தோல்வியில போய் முடிஞ்சதுக்கு காரணம் உங்க திறமை குறைபாடு கிடையாது, கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி இருந்துச்சு. உங்களை புடம் போட்ட தங்கமா மாத்துறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பயிற்சி காலம்தான் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே. இப்போ அந்த பயிற்சி காலம் முடிய போகுது. மே 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில 5 மிகப்பெரிய சம்பவங்கள், நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான சில விஷயங்கள் நடக்க போகுது. அந்த 5 சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கறத உணர்த்துற வகையில ஒரு 10 முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தியும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ரகசிய சிக்னல். முதல் அறிகுறியா உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி உருவாக ஆரம்பிக்கும். இத்தனை நாளா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபப்பட்டிருப்பீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போடணும், உங்க நியாயத்தை நிரூபிக்கணும்னு தோணியிருக்கும். ஆனா இப்போ திடீர்னு உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்ட மாதிரி மாறும். உங்களை யாரு தப்பா பேசினாலும், உங்களை விட்டு விலகி போனாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தாது. சரி, போனா போயிட்டு போறாங்க, அவங்களுக்கான இடம் என் வாழ்க்கையில இவ்வளவுதான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியும் எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தானா விதைக்கப்படும். தேவையில்லாத மனிதர்களை நீங்களாவே உங்க வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லாம ஒதுக்கி வைக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுக்கான நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் பெரிய அறிகுறி. 2வது அறிகுறி, உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு தோணும். யாராவது உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு பேசினாங்கன்னா அவங்களுடைய உண்மையான முகம் என்ன, உங்க மனசுக்குள்ள என்ன கெட்ட எண்ணம் வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி அதிகாலை நேரங்கள்ல உங்களுக்கு சில விசித்திரமான கனவுகள் வர ஆரம்பிக்கும். அந்த கனவுகள் மூலமா உங்க குலதெய்வமோ அல்லது உங்க இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துற மாதிரி இருக்கும். கோவிலுக்கு போற மாதிரியோ, மலையில ஏறுற மாதிரியோ, இல்லனா யாரோ ஒரு பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ ரொம்ப தெளிவான கனவுகள் வரும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களோட நேரடியா பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுக்கான ரொம்ப முக்கியமான அடையாளங்கள். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே இனிமே மத்தவங்க பேச்ச கேட்டிருக்காது. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நீங்க செய்வீங்க. அது 100க்கு 100% உங்களுக்கு வெற்றியையும் தேடி தரும். 3வது அறிகுறியா, காசு பண விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இத்தனை நாள ஒரு 10 ரூபாய் கைக்கு வரணும்னா கூட அதுக்கு நீங்க 100 ரூபாய் அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருந்திருக்கும். பல பேர்கிட்ட கை மாத்து வாங்கியோ கடன் வாங்கியோ தான் உங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ எதிர்பாராத சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் இனிமே இது வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு உங்களை தேடி வரும். உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்க திறமையை கண்டுக்காத மேலதிகாரிகள் இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு நிலைமை மாறும். புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா வேரூன்றும். அதுக்கான சில சின்ன சின்ன வாய்ப்புகள் நீங்க தேடி போகாமலேயே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். யாரோ முகம் தெரியாத மனிதர்கள் மூலமா உங்களுக்கு தொழில் ரீதியான சில உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும்.
இது எல்லாமே அந்த பெரிய 5 சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு போட்டு கொடுக்கற ஒரு உறுதியான அடித்தளம் தான். 4வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புலயும் உங்க ஆரோக்கியத்திலயும் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இத்தனை நாளா எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு, கை கால் வலி, என்ன வியாதி இருக்குன்னே தெரியாம ஒரு மந்த நிலை இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ திடீர்னு ஒரு புது தெம்பு உங்க உடம்புக்குள்ள வர்றத உணர்வீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு ஒட்டிக்கிடும். ரொம்ப நாளா உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் எந்த ஒரு பெரிய மருத்துவ செலவும் இல்லாம தானா சரியாக ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை, ஒரு தேஜஸ் பிறக்கும். உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் உண்டாகும். இதுக்கு காரணம் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை சக்திகள் விலகி பிரபல சத்தோட நேர்மறை சக்தி உங்க உடம்புக்குள்ள பாய ஆரம்பிக்கிறது தான். 5வது அறிகுறியா உங்க வீட்டை சுத்தியோ இல்ல நீங்க போற இடங்கள்லயோ சில சுப சகுனங்களை அடிக்கடி பாப்பீங்க. குறிப்பா பறவைகள், விலங்குகள் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழக ஆரம்பிக்கும். உங்க வீட்டு வாசல்ல காகம் கத்துறது, இல்லனா பசுமாடு உங்க வாசல்ல நிக்கிறது, நீங்க வெளியே கிளம்பும் போது ரொம்ப மங்களகரமான விஷயங்களை எதிரே பாக்குறதுன்னு இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். ரொம்ப நாளா உங்க வீட்டுக்கு வராத சில நல்ல மனிதர்கள் திடீர்னு உங்களை தேடி வருவாங்க. வீட்டுல எப்பவும் ஒரு சாமி கும்பிட்ட வாசனை, கற்பூர வாசனை காரணமே இல்லாம வீசும். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்களோட கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு உங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி நுழைய போறா அப்படிங்கறத முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துற சுபசகனங்கள். 6வது ரொம்ப முக்கியமான அறிகுறி, முகம் தெரியாத மனிதர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இத்தனை நாளா நீங்க நம்பி இருந்தவங்க, உங்க கூடவே இருந்தவங்கெல்லாம் தக்க சமயத்துல கையை விரிச்சிருப்பாங்க. அதை நினைச்சு நினைச்சு நீங்க அழுதுருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத நபர்கள் மூலமா உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க வெளியே எங்கேயாவது நிக்கும் போதோ யாரோ ஒருத்தர் எதேச்சியா சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு திறவுகோலா அமையும். உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க உங்களுக்காக பரிஞ்சு பேசுவாங்க. இது எல்லாமே உங்களோட குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. இனி உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கறத காட்டுற மிக தெளிவான அறிகுறி. 7வது அறிகுறியா பல வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் திடீர்னு ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பா ஒரு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல குடும்பத்துக்குள்ள இருந்த ஒரு பெரிய பகையோ எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்படும். பல வருஷமா தொலைஞ்சு போன ஒரு முக்கியமான பொருள் திடீர்னு உங்க கண்ணில் படும். இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆச்சரியம் உருவாகும். இவ்வளவு நாளா ஒரு சின்ன காரியம் நடக்கிறதுக்கு கூட பல தடவைகள் அலைய வேண்டியதா இருந்ததே, இப்போ எப்படி எல்லாமே இவ்வளவு சுலபமா நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு காலம் உங்களுக்கு சாதகமா சுழல ஆரம்பிக்கும். உங்க மேல வீண்பழி போட்டவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அவங்களாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். 8வது அறிகுறி என்னன்னா, உங்களுக்குள்ள ரொம்ப வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு திறமை திடீர்னு வெளியே வர ஆரம்பிக்கும். சின்ன வயசுல உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருந்திருக்கும், சில கனவுகள் இருந்திருக்கும். ஆனா குடும்ப சூழ்நிலை, வறுமை, கடமை இதனால அந்த கனவுகள் எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருப்பீங்க. இப்போ அந்த பெட்டி தானா திறக்க போகுது. நீங்க மறந்து போன உங்களோட கலைத்திறனோ இல்ல தொழில் நுணுக்கமோ மறுபடியும் ரொம்ப வீரியமா வெளியே வரும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற மாதிரி நீங்க கை வைக்கிற வேலைகள்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு ஒரு பெரிய பாராட்டை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில சாதிக்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச உங்க மனசுக்குள்ள நம்ம சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படிங்கிற ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி ஒரு பெரிய ஆளா நீங்க நிமிர்ந்து நிக்க போற நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கறத உங்க ஆழ்மனசு உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டே இருக்கும். 9வது அறிகுறியா உங்க வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத சில நச்சு மனிதர்கள் அவங்களாவே விலகி போயிடுவாங்க. இத்தனை நாளா உங்க கூடவே இருந்து நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க பல பேர் இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனால அவங்க பண்ற துரோகம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள தூக்கி எறிய முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்களுடைய அமைப்பு மாறுறதால அந்த மாதிரி போலி மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தால உங்களை விட்டு அவங்களாவே நிரந்தரமா விலகிடுவாங்க. ஆரம்பத்துல அவங்க போறது உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க முழுசா உணர்வீங்க. உங்க சுமை பாதியாக குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். 8வது அறிகுறி, அடிக்கடி உங்களுக்கு காரணமே இல்லாம ஒரு ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிக்கும்.
தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை எந்த ஒரு பெரிய காயமும் இல்லாம காப்பாத்தி கொண்டு வந்த உங்க குலதெய்வத்தோட கருணையை நினைச்சு உங்க மனசு உருகும். இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க உங்களோட கஷ்ட காலத்தை முழுசா கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் மே 18ஆம் தேதிக்கு மேல உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுத போற அந்த 5 மிகப்பெரிய பிரம்மாண்டமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதுல நடக்க போற முதல் மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்களுடைய பொருளாதார நிலையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் உச்சத்தை தொட போறீங்க. பல வருஷமா ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு சொந்தமா தொழில் தொடங்கணும், ஆசைப்பட்ட ஒரு வாகனத்தை வாங்கணும்னு உங்களுக்குள்ள பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா காசு பற்றாக்குறையால அது எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். மே 18க்கு அப்புறம் உங்களுக்கான பண வரவு பல மடங்கா அதிகரிக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து உங்களுக்கு பணமழை கொட்ட போகுது. நீங்க செஞ்ச பழைய முதலீடுகள்ல இருந்து இப்போ இரட்டிப்பு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ஒரு இடத்துல சிக்கி இருந்த பெரிய தொகை எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்துல இருந்த வறுமை அப்படிங்கிற இருட்டு முழுசா விலகி பண தட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கே இனி உங்க வீட்டுல இடம் இருக்காது. உங்க தலைமுறைக்கே சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்க குடும்ப உறவுகள்ல நடக்க போகுது. இத்தனை நாளா வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்லாத ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய விரிசல் விழுந்திருக்கும். சில பேர் பேசாம பிரிஞ்சு வாழலான்னு கூட முடிவெடுத்திருப்பீங்க. ஆனா மே 18க்கு அப்புறம் உங்க குடும்பஸ்தானத்துல ஒரு பெரிய மாயமே நடக்க போகுது. பிரிஞ்சு போன கணவனோ இல்ல மனைவியோ அவங்க செஞ்ச தப்ப முழுசா உணர்ந்து அவங்களாவே உங்ககிட்ட வந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு ஒன்னு சேருவாங்க. உங்க வீட்டுல ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. பல வருஷமா வரன் தேடியும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்த உங்களுக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப பிரம்மாண்டமான முறையில மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் கூடி வரும். பல கோவில் படி ஏறி ஏறி மனசு உடைஞ்சு போன தம்பதியருக்கு உங்க வம்சத்தை விருத்தி செய்ய ஒரு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இத்தனை நாளா வெறிச்சோடி கிடந்த உங்க வீடே இனிமே சொந்த பந்தங்கள் புடைசூழ ரொம்ப கலகலப்பா மாறப்போகுது. யமுனாவது மாபெரும் திருப்புமுனை உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்துல நடக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. உங்க உழைப்ப வேற யாரோ ஒருத்தர் திருடி அவங்க பெரிய ஆளா பேர் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு மேல இந்த வேலை நமக்கு செட் ஆகாது, வேற எங்கேயாவது போயிடலாமான்னு கூட நீங்க பல தடவை ரொம்ப வேதனையோட நினைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க உண்மையான உழைப்புக்கும் திறமைக்கும் ஏத்த மாபெரும் பதவி உயர்வு, கை நிறைய சம்பள உயர்வோட உங்களை தேடி வரப்போகுது. உங்களை வேலை விட்டு தூக்கணும்னு நினைச்சவங்களே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உச்சத்துல போய் உட்கார போகுது. சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பொற்காலம். உங்களை ஒரு போட்டியா நினைச்சு உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்ச எதிரிகள் எல்லாம் அவங்க தோண்டின குழியில அவங்களே விழுந்து காணாம போயிடுவாங்க. பல இடங்கள்ல உங்க தொழில் கொடிகட்டி பறக்கும். உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை சுருட்டினவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து கூனி குறுகி நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. 4வது மாபெரும் சம்பவம் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்குகள்ல கிடைக்க போற ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. இவ்வளவு நாள உடம்புல ஏதோ ஒரு மூலையில ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய வைத்தியர்களை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க, ஆனா எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கும், நமக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சோன்னு. ஆனா அந்த பயம் இனிமே உங்களுக்கு துளி கூட தேவையில்லை. மே 18க்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாய ஆரம்பிக்கும். தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச உடல் உபாதைகள் கூட ரொம்ப சுலபமா குணமாகி ஒரு 20 வயசு இளைஞனை போல சுறுசுறுப்பா மாற போறீங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷமா உங்களுக்கு சாதகமா வராம எதிரிகளுக்கு சாதகமா போயிட்டு இருந்த நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், பாகப்பிரிவினை, பஞ்சாயத்துகள் எல்லாமே இனிமே உங்க பக்கம் திரும்ப போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் இடம் கொடுக்காம ரொம்ப நியாயமான முறையில உங்க கைக்கு வந்து சேரும். உங்க நியாயத்தை புரிஞ்சுக்காம உங்களுக்கு எதிரா நின்னவங்க கூட மனசு மாறி உங்ககிட்டயே சரணடைகிற அளவுக்கு தெய்வத்தோட அருள் உங்க பக்கம் முழுமையா வந்து நிக்கும். 5வது மற்றும் உங்க வாழ்க்கையவே முழுசா மாத்த போற கடைசி மாபெரும் சம்பவம் என்னன்னா, சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய அங்கீகாரமும் புகழும் தான். இத்தனை நாளா 4 பேருக்கு மத்தியில போய் நிக்கணும்னாவே உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும்.
நம்மளை யாரு மதிக்க போறா, நாம என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே உங்களை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்க போகுது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை வேத வாக்கா எடுத்துக்கிற அளவுக்கு மக்கள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அரசியல், கலைத்துறை அல்லது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தங்கமான காலகட்டம். உங்க புகழ் 4 திசையும் பரவ போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் வரும், எல்லாம் நிஜமாதான் நடக்குதா இல்ல கனவான்னு. ஆனா இது கனவு கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. 5 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க ஒண்ணு மட்டும் கவனமா மனசுல வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்க பழைய கஷ்டங்களை எப்பவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்களை பழிவாங்கணும்னு நினைக்காம அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா அவங்க செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு உங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்குவப்பட்ட மனிதரா ஆக்கியிருக்கு. எப்பவும் போல உங்க குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அது இன்னும் பல மடங்கு புண்ணியமா மாறி உங்களையும் உங்க பரம்பரையையும் எப்பவும் ஒரு அரண் மாதிரி சுத்தி நின்னு காக்கும். உங்களோட கஷ்ட காலங்கள் எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஒரு புதிய வசந்த காலம் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரம்மாண்டமா மலரப்போகுது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நினைவாக போற அந்த பொற்காலம் இதோ உங்களை தேடி வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லதாவே நடக்கும். இவ்வளவு பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து உங்க கூடவே இருக்கிற சிலருக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் நம்ம கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளா மாறினாங்கன்னு நினைச்சு பொறாமப்படுவாங்க. அவங்க வெளியே உங்ககிட்ட ரொம்ப அன்பா சிரிச்சு பேசினாலும் அவங்க பார்வையிலையும் மனசுக்குள்ளேயும் ஒரு வஞ்சகம் இருக்கும். அதனால உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்களை, குறிப்பா நீங்க செய்ய போற முதலீடுகள், உங்களுக்கு வரப்போற லாபம், இதையெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க குடும்ப விஷயங்களை 4 செவத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண் திருஷ்டி அப்படிங்கறது கல்லையும் வெடிக்க வைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால உங்க வளர்ச்சிய பத்தி நீங்களே பெருமையா பேசிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க இனிமே எந்த ஒரு தீய சக்தியாலையும் முடியாது அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா உங்களுடைய அதிகப்படியான கோபமும் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளும் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பா மாறிடும். மே 18க்கு அப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா இருக்கணும். யாராவது வேணும்னே உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாங்களோ இல்ல சீண்டி பார்த்தாங்களோ அந்த இடத்துல நீங்க ரொம்ப அமைதியா சிரிச்சுட்டே கடந்து போயிடுங்க. அவங்க கிட்ட போய் உங்க நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பொறுமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு அனுபவம் வாய்ந்த பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். குறிப்பா யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியோ ஜாமீனோ இந்த காலகட்டத்துல கொடுக்கவே கூடாது. இந்த பொன்னான நேரத்துல உங்க குலதெய்வத்தோட சக்தி உங்களுக்கு அரணா இருந்து முழுமையா கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை மனசார நினைச்சு வீட்டுல விளக்கேத்தி வழிபடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கோ இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ உங்களால முடிஞ்ச சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பா தெரு நாய்களுக்கோ இல்ல காக்கைகளுக்கோ தினமுமே சாப்பாடு வைக்கிறத ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. இதெல்லாம் பெரிய அளவுல செலவு வைக்கிற விஷயம் கிடையாது. ஆனா எந்த பிரதிபலனும் பார்க்காம நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி தரும். உங்களை சுத்தி எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்க விடாம ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை இந்த புண்ணிய காரியங்கள் தான் உருவாக்கும். இதுவரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா இவரால என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. சொந்தக்காரங்க மத்தியில எப்பவுமே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை கிடைச்சதே இல்ல. ஏதோ வீட்டுல ஒரு விசேஷம்னா சம்பிரதாயத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆனா உங்க கருத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களை தேடி உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்து கிடக்கிற கூட்டத்தை பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுவீங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பலனும் கிடைக்கலையே, யாருமே நம்மள மதிக்கலையேன்னு ஏங்கி போய் இருந்தீங்க இல்லையா? அதுக்கான மொத்த பலனும் இப்போ ஒட்டு மொத்தமா உங்களை தேடி வரப்போகுது.
நீங்க நிக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க போற கைதட்டலும் மரியாதையும் உங்க கடந்த கால வலிகள் எல்லாமே பறந்து போற அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பணம் காசு கையில தாராளமா புழங்கும் போது நம்மளுக்கே தெரியாம சின்னதா ஒரு கர்வம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கஷ்ட காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், ஒரு ரூபாய்க்கும் எப்படி அலைஞ்சோம் அப்படிங்கறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. பணம் வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்றத கண்டிப்பா தவிர்க்கணும். வரக்கூடிய பணத்தை உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவோ இல்ல ஒரு நல்ல நிலத்திலேயோ தங்கத்திலேயோ முதலீடு செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த பொன்னான காலகட்டத்துல நீங்க சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பைசாவும் உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவும் வராது. இனிமேலும் அப்படி யாராவது உங்களை தூண்டிவிட்டாலும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய நேர்மையான உழைப்பு மூலமா வர்ற காசுதான் என்னைக்கும் உங்க பரம்பரைக்கே சோறு போடும் அப்படிங்கறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள், ஒரு சரியான முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி இப்ப உங்க சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு கண்ணாடியில முகத்தை பாக்குற மாதிரி எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப துல்லியமா தெரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறத விட்டுட்டு உங்க மனசு என்ன சொல்லுதோ, உங்க உள்ளுணர்வு என்ன வழிகாட்டுதோ அதுபடி நீங்க தைரியமா நடக்க ஆரம்பிங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் பத்திரமா வழி நடத்துறத உங்களால ரொம்ப ஆழமா உணர முடியும். பல வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளிப்போன நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். இதெல்லாம் உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் முழுசா கழிஞ்சு ஒரு புது மனிதனா, ஒரு வெற்றியாளனா நீங்க மறுபிறவி எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதுக்கான ரொம்ப உறுதியான அடையாளம். இந்த பிரபவ வருஷத்துல நாம அடி எடுத்து வச்சதுல இருந்தே பலவிதமான போராட்டங்களை நீங்க சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய விடிவெள்ளி தோன்றுவதற்கான முந்தைய இருட்டுதான் அப்படிங்கறத நீங்க இனிமேதான் கண்கூடா பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க சொந்தம்னு நினைச்சு உயிரை கொடுத்து பாத்துக்கிட்ட உறவுகள் உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சமா இருக்காது. ஒரு கட்டத்துல உங்களுக்கே உலகத்துல யாரும் நல்லவங்களே கிடையாதா, நாம மட்டும் ஏன் இப்படி அடிபட்டுக்கிட்டே இருக்கோம்னு தோணியிருக்கோம். ஆனா அந்த வலிகள் தான் உங்களை இப்போ ஒரு இரும்பு மனுஷனா மாத்திருக்கு. இனிமே யாரு உங்க முன்னாடி எப்படிப்பட்ட நாடகம் போட்டாலும் அவங்க முகமூடியை கிழிச்சு அவங்க உண்மையான முகத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அசாத்தியமான அறிவு கூர்மை வந்துடும். இனி உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. இந்த மே 18க்கு மேல நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப வருஷமா உங்களை விட்டு தூரமா போன நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு உறவு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு அவங்களாவே உங்ககிட்ட நிப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல பழைய கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள உதாசீனப்படுத்தாம ஒரு பெருந்தன்மையோட அவங்களை ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வரணும். அதே சமயம் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க சந்திக்க போற ஒவ்வொரு மனிதர்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போறவங்க தான். உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ரொம்ப நேர்த்தியா அமைய போகுது. ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். இனி வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற நல்ல செய்திகளையோ இல்ல பணவரவையோ பார்த்துட்டு சந்தோஷத்துல தேவையில்லாத நபர்கள் கிட்ட போய் அதை பத்தி பெருமையா பேசுறாதீங்க. ஏன்னா உங்க சுத்து வட்டாரத்துல இப்பவும் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற சில பேர் உலாவிட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட்டு ஏதாவது சூழ்ச்சி செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க உஷாரா இருந்துக்கணும். உங்க குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் அது ரொம்ப ஆடம்பரமா வெளியே காமிக்காம முடிஞ்ச வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க மத்தியில மட்டும் ரொம்ப எளிமையா முடிச்சுக்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மையா அமையும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போற இந்த நேரத்துல பொறுமையும் அமைதியும் தான் உங்களுக்கு கைகண்ட மருந்து. உங்களுடைய நெடுநாளைய ஆசையான சொந்த வீடு வாங்குற யோகம் இந்த காலகட்டத்துல ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுக்க முடியாம வீட்டுக்காரர்கிட்ட பேச்சு வாங்குறதும் திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்களோங்கிற பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுனது எல்லாம் இனிமே மலையேறி போயிடும். உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம், அதுல உங்க விருப்பப்படி கட்டி எழுப்புற ஒரு வீடுங்கிற உங்க பெரிய கனவு கூடிய சீக்கிரமே நனவாக போகுது. அதுக்கான வழிகளை கிரகங்களே உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைச்சு கொடுக்கும். வங்கி மூலமாவோ இல்ல எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகையோ உங்க கைக்கு அந்த சொந்த வீடு வாங்குற காரியம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப மங்களகரமா நடந்து முடியும்.
உங்க சொந்த வீட்டுல போய் முதலா கால் எடுத்து வைக்கும்போது நீங்க விட போற அந்த ஆனந்த கண்ணீருக்கு முன்னாடி இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தூசியா பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான சில நேர்த்தி கடன்களை ஏதோ ஒரு காரணத்தினால பல வருஷமா தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க. காசு பணம் இல்லாத காரணத்தினாலேயோ இல்ல குடும்பத்துல இருந்த தொடர் பிரச்சனைகளாலேயோ அந்த வேண்டுதலை செய்ய முடியாமலே போயிருக்கும். மனசுக்குள்ள அது ஒரு பெரிய குறையாவே இருந்திருக்கும். ஆனா அந்த குறையும் இனிமே உங்களுக்கு கிடையாது. ரொம்ப சிறப்பான முறையில உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த வேண்டுதலை மனசார நிறைவேற்றுற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் போது உங்க பரம்பரைக்கே இனிமே எந்த ஒரு கஷ்டமும் வராது. உங்க பிள்ளைங்க படிப்புலயும் சரி, அவங்க எதிர்காலத்திலயும் சரி, நீங்க எதிர்பார்க்கறத விட பல மடங்கு ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. உங்க குழந்தைகளோட வெற்றியை பார்த்து 4 பேர் கொண்டாடுறத பார்க்கும்போது நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, உங்களை இதுவரைக்கும் ஒரு சாதாரண ஆளா நினைச்சு உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு சிங்கம் மாதிரி நீங்க நிமிர்ந்து நிக்க போற நேரம் அது. உங்க மேல வீண் பழி போட்டு உங்க உழைப்ப வேற ஒருத்தர் திருடிட்டு போனதெல்லாம் பார்த்து பல ராத்திரிகள் அழுதுருப்பீங்க. ஆனா அந்த காலச்சக்கரம் இப்ப உங்களுக்கு முழுமையா சாதகமா சுழல ஆரம்பிச்சிருச்சு. உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் உங்க தயவுக்காக வந்து காத்து கிடக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகுது. நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் ஒவ்வொன்றும் தொட்டதெல்லாம் துலங்குற மாதிரி அபாரமான வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். உங்களுடைய தொழில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் அடைய பார்க்க போறீங்க. உங்க திறமையை புரிஞ்சுக்கிட்டு பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. இந்த பிரம்மாண்டமான வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ கம்பீரத்தை கொடுக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற அந்த ஒரு படபடப்பு எல்லாமே முழுசா உங்களை விட்டு விலகிட போகுது. ராத்திரி படுத்தா தூக்கம் வராம பழைய கஷ்டங்களையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு பெரிய உற்சாகம் உங்களுக்குள்ள தானா ஊற்றெடுக்கும். உங்களை அறியாமலேயே உங்க உதட்டுல எப்பவும் ஒரு சின்ன புன்னகை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைதியான மனநிலை தான் உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற பெரிய பெரிய சிகரங்களுக்கு ஒரு ஆழமான அஸ்திவாரமா அமைய போகுது. உங்க முகம் எப்பவும் ஒரு பிரகாசத்தோட பாக்குறவங்களையே ஈர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய வசீகரம் உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுக்கு நெருக்கமாவே இருந்துகிட்டு ஆனா உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு துரோகம் செஞ்ச சில துரோகிகளை நீங்க இந்த நேரத்துல சுலபமா அடையாளம் கண்டுக்க போறீங்க. அவங்க உங்களுக்காக விரிச்ச வலையில அவங்களே போய் மாட்டிக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. அவங்கள நினைச்சு நீங்க கோபப்படவோ ஆத்திரப்படவோ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க குலதெய்வம் அவங்களுக்கான தண்டனைய ரொம்ப சரியான நேரத்துல கொடுத்து உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். உங்க மேல வீணா பழி சுமத்தினவங்க, இவரால இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைச்சு சிரிச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க நிழல கூட இனிமே அவங்களால நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணை சுத்தி அமைச்சிருச்சு. திடீர்னு சில விசித்திரமான சம்பவங்கள் உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது எந்த ஒரு தடங்களும் இல்லாம வேலைகள் ரொம்ப சுலபமா முடியும். நீங்க ஒரு இடத்துக்கு கிளம்புனா எந்த ஒரு தாமதமும் இல்லாம உடனே உங்களுக்கு வண்டியோ வாகனமோ கிடைக்கும். ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சவங்கள எதேச்சையா வழியில பாப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பணம் தேவைப்படுமேன்னு நீங்க கவலையா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். இது எல்லாமே ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. பிரபஞ்சம் உங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்குதுங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் எல்லாமே உங்களை முடக்கி போடுறதுக்காக வந்தது கிடையாது. உங்களை மெருகேத்துறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கடுமையான பயிற்சி தான். ஒரு கல் எப்படி தொடர்ந்து உளி பட்டு பட்டு கடைசியா ஒரு அழகான சிலையா மாறுதோ அதே மாதிரிதான் நீங்க பட்ட அவமானங்களும் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் உங்களை இப்போ ஒரு முழுமையான தைரியமான மனுஷனா மாத்திருக்கு. இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கிற எந்த ஒரு சவாலையும் ரொம்ப சுலபமா கையாளக்கூடிய ஒரு அசாத்தியமான பக்குவம் உங்களுக்கு வந்துடும். வெறும் காசு பணத்தை மட்டும் வச்சு உங்களை எடை போட்டவங்க எல்லாம் இனி உங்க குணத்தை பார்த்து உங்க அசுர வளர்ச்சியை பார்த்தும் வாய் அடைச்சு போய் சிலையா நிக்க போறாங்க. குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்களோட உடல்நிலை ரொம்ப நாளா கவலைக்கிடமா இருந்திருக்கலாம். இல்லனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்து படுத்த படுக்கையா கூட இருந்திருக்கலாம்.
ஆனா இனி அவங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்க நீண்ட ஆயுளோட இருந்து உங்களுடைய இந்த மாபெரும் வெற்றியை கண்ணார பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட தங்கம், நகை, புடவைன்னு அவங்க விரும்பின எல்லாத்தையும் எந்த ஒரு கணக்கு வழக்கும் பார்க்காம விலைய பத்தி யோசிக்காம வாங்கி குவிக்க போறீங்க. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்பணும். உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் கடவுள் நேர்ல வந்து நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனா காலம் ரொம்ப சரியான பதிலடியே உங்க எதிரிகளுக்கு கொடுக்கும். நீங்க யார் மேலேயும் கோபப்பட தேவையில்லை, யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கவே தேவையில்லை. உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போனவங்க, உங்களை கண்மூடித்தனமா ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை கண் முன்னாடியே அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே நேர்ல பார்க்க போறீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட உங்க மனசு அவங்களுக்காக பரிதாபப்படுமே தவிர கண்டிப்பா சந்தோஷப்படாது. ஏன்னா உங்க மனசு யாருக்கும் கெடுதல் நினைக்காத அவ்வளவு ஒரு சுத்தமான தங்கம் மாதிரியான மனசு. இதனாலதான் இவ்வளவு பெரிய ராஜயோகத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்ப வட்டியும் முதலுமா பரிசா கொடுக்குது. கடவுள் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை ரொம்ப அமைதியா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வாழுங்க. உங்களை சுத்தி நடக்கிற எந்த ஒரு தேவையில்லாத வம்பு தும்பலையும் தலையிடாம உங்களுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை உறுதியா தொடருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்திலையும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க கையில பணம் காசு தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க, உங்களை ஏமாத்திட்டு ஓடி போன போலி நண்பர்கள் எல்லாரும் திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட மறுபடியும் ஒட்டி உறவாட வருவாங்க. உங்களை புகழ்ந்து பேசி உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிக்க பார்ப்பாங்க. அவங்க விரிக்கிற அந்த மாய வலையில மறுபடியும் நீங்க தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. பழைய கசப்பான அனுபவங்களை மனசுல எப்பவும் ஒரு பாடமா ஓட விட்டுக்கிட்டே இருங்க. யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை எங்க வைக்கணுங்கிற தெளிவு உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். வெளியில சிரிச்சு பேசுற எல்லாரும் நமக்கு நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற உலக உண்மைய நீங்க எப்பவும் மறந்துடக்கூடாது. உங்க பணத்தையோ இல்ல உங்க வெற்றியையோ பார்த்து வரவங்க எப்பவுமே நிலைக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்க கூடவே உறுதுணையா நின்ன உங்க குடும்பத்துக்கும் உண்மையான ஓரிரு உறவுகளுக்கும் மட்டும் உங்க வாழ்க்கையில முழுமையான முன்னுரிமை கொடுங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற அந்த ஒரு ஏக்கம் இனிமே உங்க மனசுல துளி கூட இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே தட்டி கழிக்காம கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உங்க பின்னாடி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ நல்ல கருத்துக்களை சொல்லி இருப்பீங்க. ஆனா இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சு உதாசீனப்படுத்தினவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து கை கட்டி நின்று ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப பிரமாதமா வேலை செய்ய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுற அந்த ஒரு தங்கமான நேரத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற கூட்டத்தை பார்த்தோம், உங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை பார்த்தோம், உங்க சுத்து வட்டாரமே மிரண்டு போக போகுது. நம்ம ஊர்லயே இவ்வளவு பெரிய ஆளா இவங்க மாறிட்டாங்களேன்னு எல்லாரும் ஆச்சரியத்துல வாய் மேல கை வைக்க போறாங்க. காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே உங்க கையில எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே வராது. அந்த அளவுக்கு பணம் பல வழிகள்ல இருந்து வெள்ளம் மாதிரி வந்து உங்க பெட்டியை நிரப்ப போகுது. நீங்க ரொம்ப வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு பத்தாம பாதியிலேயே விட்டு போன அந்த நிலத்தையோ இல்ல அந்த குறிப்பிட்ட வாகனத்தையோ இப்போ ரொம்ப சுலபமா முழு தொகையும் கொடுத்து உங்க சொந்தமாக்கிக்க போறீங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்க பிள்ளைங்க முகத்துல நீங்க பார்க்க போற அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். குறிப்பா சொல்லணும்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட நகைகளை எல்லாம் மனசு நிறைஞ்சு வாங்கி போட்டு அழகு பாக்குற நேரம் வந்துருச்சு. உங்க குடும்பம் ஒரு பெரிய ராஜவம்சமா மாறப்போற அந்த ஆரம்ப புள்ளிதான் இந்த மே 18ஆம் தேதிக்கு பிறகு வரப்போற நாட்கள். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எப்பவும் கவனத்துல வச்சுக்கணும். இவ்வளவு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு வரும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதாவது வேணும்னே உங்களை கோபப்படுத்துற மாதிரி யாராவது வம்பு இழுக்கலாம், இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க பக்கம் திருப்ப பார்க்கலாம். ஆனா நீங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் சொல்லவோ உணர்ச்சி வசப்படவோ கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க குலதெய்வம் அவங்களுக்கான சரியான பதிலடியை கொடுக்கும். உங்களுக்காக ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசம் இப்போ உருவாகி இருக்கு. எந்த ஒரு கண்ணேரோ கெட்ட சக்தியோ இனிமே உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியா கீழே இறங்கி அதுல பாதாளத்துக்கு போறத நீங்க உங்க கண்ணாலேயே பாப்பீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே வானத்தை பார்த்து இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் மனசார ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, இவரை எல்லாம் ஒரு ஆளா மதிக்கவே கூடாது,
இவரால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு உங்களை ரொம்ப ஏளனமா நினைச்சவங்கெல்லாம் இப்போ உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி, அதாவது ஒரு வாக்கு பலிதம் கிடைக்க போகுது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னு நீங்க மனசார வாழ்த்துனா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு உங்க நாக்குல சரஸ்வதி தேவி வந்து உட்காரப்பார ஒரு பொன்னான நேரம் இது. அதனால இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உங்க வாயால ஒரு கெட்ட வார்த்தையோ இல்ல யாருக்கும் எந்த ஒரு சாபமோ கொடுத்துறாதீங்க. எப்பவும் நல்லதையே பேசுங்க, நல்லதையே நினைங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களை சுத்தி ஒரு பெரிய காந்த வளையமா மாறி உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் உங்களை தேடி வர வைக்கும். சில நேரங்கள்ல தனியா உட்காந்து யோசிக்கும் போது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் ஏன் வந்துச்சு, நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்னு நினைச்சு ரொம்ப மருகி இருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுடைய கடந்த கால கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கடுமையான காலம்தான். இப்போ அந்த கர்ம வினைகள் எல்லாமே நெருப்புல போட்ட தூசு மாதிரி முழுசா அழிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து நீங்க ஒரு புது மனுஷனா, ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வந்துரும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடையும் இல்லாம வெற்றி அடைய போகுது. இவ்வளவு நாளா இரும்பு பூட்டு போட்டு மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் இப்போ உங்களுக்காக தானாகவே திறக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயமும் இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதமாகாது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஒரு நிழல் மாதிரி உங்களை வழி நடத்த போகுது அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு அசைவிலையும் உணர முடியும். நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில யாருமே எனக்கு உதவி பண்ண வரலையேன்னு தவிச்சுட்டு நிக்கும் போது முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கும். அந்த உதவி செஞ்சவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா சரியான நேரத்துல அந்த தேவதூதன் மாதிரி வந்து உதவி செஞ்சுட்டு போயிருவாங்க. இது எல்லாமே உங்க குலதெய்வம் வேற வேற ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்துறதுக்கான ரொம்ப உறுதியான அடையாளங்கள். நீங்க எதை பத்தியும் இனிமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதையில எந்த ஒரு முள்ளும் கிடையாது. எல்லாமே பூக்கள் தூவுன ஒரு அழகான ராஜபாட்டையா உங்களுக்காக பிரபஞ்சம் மாத்தி அமைச்சிருச்சு. இங்க தைரியமா உங்களோட வேலைகளை பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ராஜசிம்மாசனம் ரொம்ப தயாரா இருக்கு. இந்த சந்தோஷமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது பழச நினைச்சு நீங்க பெருமூச்சு விடுறத முதல்ல நிப்பாட்டிடணும். இத்தனை வருஷமா ஒரு இருட்டு அறையில அடைப்பட்டு கிடந்த மாதிரி ஒரு உணர்வுல இருந்து திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது கண்ணு கொஞ்சம் கூசும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை பார்த்து உங்களுக்கே ஒரு நிமிஷம் பிரமிப்பா இருக்கும். நம்ம வாழ்க்கையில தான் இதெல்லாம் நிஜமாவே நடக்குதான்னு நீங்க பல தடவை கிள்ளி பாத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரமாதமா ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்துல இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு, அதாவது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சோ இல்ல அவங்க படிக்கிற படிப்புல ஒரு பெரிய சாதனை பண்ணியோ உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறாங்க. உங்க வம்சத்துக்கே ஒரு விடிவு காலம் பிறக்க போற நேரம் இது. ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் இல்ல சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் ஒரு புது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பலமுறை தடையாகி போயிருக்கும். விசா கிடைக்காமலோ இல்ல வேற சில அரசு சம்பந்தப்பட்ட தடங்கல்களாலேயோ அந்த வாய்ப்புகள் நூலிலையில நழுவி போயிருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கடல் கடந்து போய் உங்க திறமைய நிரூபிக்கிற ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அரசாங்க ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளோ இல்ல அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்போ எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம உங்க உண்மையான திறமைக்கு மட்டுமே கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு கிரகங்களுடைய பார்வை உங்க மேல ரொம்ப பிரகாசமா விழ ஆரம்பிச்சிருச்சு. இனி நீங்க தொட்ட மண் கூட தங்கமா மாறும். உடம்புல இவ்வளவு நாளா இருந்த ஒரு சோர்வு, ஒரு மந்த நிலை இப்போ முழுசா நீங்கி உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்க என்ன திடீர்னு இவ்வளவு இளமையா ரொம்ப பிரகாசமா மாறிட்டீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, உங்க மனசுல இத்தனை நாளா இருந்த அந்த பெரிய பாரம் எல்லாம் இறங்கி ஒரு முழுமையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறது தான். மனசுல நிம்மதி இருந்தாவே அது முகத்துல தானா பிரகாசத்தை கொடுத்துடும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே வானத்தை பார்த்து உங்களை இவ்வளவு தூரம் கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்த அந்த இயற்கை சக்திக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு சின்ன பயமும் இனிமே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான பொற்காலம் ரொம்ப பிரம்மாண்டமா
அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியா ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 5 பெரிய சம்பவங்களும் உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போற ஒரு மாபெரும் திருப்புமுனை. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு பெரிய வைரமா மாறி உங்க கைக்கு வரப்போகுது. அந்த வைரத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு. பணம் வருது, புகழ் வருது, அந்தஸ்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட கர்வத்துக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. கஷ்டப்படுற காலத்துல எப்படி எல்லாரையும் மதிச்சு ரொம்ப அடக்கத்தோட இருந்தீங்களோ அதே அடக்கம்தான் இந்த பெரிய உயரத்துக்கு போன அப்புறமும் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள உசுறு உள்ள வரைக்கும் மறக்காதீங்க. உங்களை ஏமாத்தினவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காம அவங்க செஞ்ச துரோகத்தை மட்டும் ஒரு பெரிய பாடமா மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள முழுசா மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து இவ்வளோ பெரிய ராஜ வாழ்க்கைய உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அதனால எப்பவுமே உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுறாதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீட்டுல எப்பவும் ஒரு சாமி கும்பிட்ட வாசனை, ஒரு பாசிட்டிவான அதிர்வலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் வைங்க. எந்த பிரதிபலனும் பார்க்காம நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் செல்வத்தை உங்க பரம்பரைக்கே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா அமையும். இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இருட்டும் கிடையாது, எந்த ஒரு தடங்களும் கிடையாது. எல்லாமே முழுமையான வெளிச்சம்தான். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நினைவாகி ஒரு குறைவில்லாத நிறைவான ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இந்த பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லதாவே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.